என் பக்கத்து வீட்டிலே இருக்க அந்த நாட்டை அழிக்கக்கூடிய திட்டமிட்ட தீவிரவாதி ஒண்ணு பிஜே சைனுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைவர் இப்ப சொல்லிட்டு அவரு இதே எங்களுடைய தொண்டி கிராமத்தில் என் பக்கத்தில் அந்த பகுதியில் இருந்து ஒரு இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு தலைவராக ஒருத்தர் உருவாகி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களை அழிக்க திட்டம் திட்டா அதே தொண்டியில நாய புனித இருக்கனால அதனால 1983 ராஷ்டிரிய சுயசேவம் சங்கம் சார்பாக ஒரு அமைப்பை இலங்கையை தொடங்கிச்சு. உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இந்து ஜனநாயக பேரவை என்ற நாளும் புரட்சி இடத்துல இங்க இந்து மணி எப்படி தொடங்கினாங்களோ அதே மாதிரி இலங்கையில 1983 இந்து ஜனநாயக பேரவை என்ற அமைப்பை RSS தொடங்குச்சு. அந்த இயக்கத்தை 2018 இதே ராமநாதபுரம் மாவட்ட தொண்டியில அரசு பதிவுபட்ட அறக்கட்டளை நான் தொடங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 மாவட்டத்திலேயே இந்த இயக்கத்தை உருவாக்கணும். RSS தலைமையின் கீழ் பதிவுன்னு சொல்லி நான் இயக்கிய இந்த தொடங்கி இந்த இயக்கத்துல 40 மாவட்டத்தில் பொறுப்பாளர் வச்சிருக்கேன். இருந்தாலும் என்னுடைய வயது சிறிய வயதுனால எனக்கு பிறகு வைக்கன்னு சொல்லி இந்து ஜனநாயகத்தினுடைய தேசிய தலைவராக நமது செல்லச்சி வழங்கியவர்களை நான் நியமித்திருக்கின்றேன் கன்னியாகுமரி மாவட்டம். இங்க வந்து நம்ம அமைப்புல நிறைய வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் கூட டைரக்டர் சினிமா தயாரிப்பாளர் சூரியராஜன் வந்திருக்காங்க. கீழே இருக்காங்க. அவங்க நம்மளுடைய அமைப்புடைய மாநில தலைவராக இருக்காங்க. வருகின்ற 4வது மாசம் 30ஆம் தேதி ராமநாதபுரமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தாரு. அந்த இடத்துல 40,000 பேரை கூட்டி நமது அனைத்து சங்கிகளுடைய கூடாரம் அங்கே நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு வந்து நான்